ஆனை மலப்புக்குரிய நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவரை சந்திக்க ஒரு துறவி வந்தார். அவரை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்த நன்னனின் உபசரிப்பில் ஆனந்தமான துறவி அவருக்கு ஒரு மாங்கனியை கொடுத்தார். மன்னா, இது அதிசய மாங்கனி, இதனது குருநாதர் பரிசாக அளித்தார். உன்னா மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனியை பரிசளிக்கிறேன். முக்கியமான ஒண்ணு, இதை உண்ட பின் இந்த மாங்கலி கோட்டையை ஆற்றில விட்டுவிடு. இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும். மன்னர் சரி என்றவாறு துறவியை வழி அனுப்பி விட்டு மாங்கனியை சுவைக்க துவங்கினார். சுவை நன்றாக இருக்கவே அந்த மாங்கொட்டையை துறவி சொன்னதை அலட்சியப்படுத்தி தமது நந்தவனத்தில் ஆற்றோரம் நட்டு பராமரித்து வந்தார். மரம் பெரியதாகி பழம் விடும் நேரம் வந்ததும் அரண்மனை காவலாளிகள் வைத்து மாங்கனியை யாரும் பறிக்க கூடாது. அப்படி சாப்பிட்டால் மர தண்டனை என அறிவித்தார். இதை கேள்விப்பட்ட துறவி மன்னரிடம் வந்து, மன்னா, நீங்கள் அந்த மாங்கனி கோட்டையை நான் சொன்னதை கேளாமல் மரமாக்கி விட்டீங்க. நீங்கள் நினைப்பது போல் அந்த மரத்தில் ஒரே பழம் மட்டுமே பழுக்கும். அதையும் நீங்க சாப்பிடக்கூடாது. அது தெய்வீக பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார். நீங்க சாப்பி நினைச்சா இந்த தேசம் அழிவுறோம் என உரைத்து கிளம்பினார் துறவி. ஆனா மன்னன் துறவி சூரியதை அலட்சியம் செய்தான். தாரகன் என்பவர் வியாபார விஷயமா தங்க தாரணியோட ஆனைமலைக்கு வந்திருந்தார். அப்போது அவர்கள் வீட்டின் அருகில இருந்த தோழிகுடன் தாரணி நந்தவனத்துல உள்ளாற்றில் குளிக்கச் சென்றார். தாரணி நீராடும்போது அந்த மாமரத்தில் இருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்டார். இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்து கூறினர். அதுக்குள் விஷயம் அறிந்த மன்னன் காவலாளிகளை விட்டு தாரணியை கைது செய்து குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவிச்சான். ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தா. அவளோட மயான எடுத்து செல்லப்பட்டது. அவ உருவத்தை போலவே மன்னா செய்து வைத்து மாங்கனிக்காக இறந்த கன்னியை மாங்கன்னியா மாசாணி அம்மனா தோல் சென்றார்கள். மாசாணி அம்மனா சிறிதளவில் அவர் சமாதியை துவங்கிய வழிபாடு அந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறது. பல்வேறு அவதாரங்களில் ஈஸ்வரி அவதாரம் எடுத்து பல அம்மனா அற்புதங்களை தந்திருக்கிறார் மாசாணி அம்மன். இவர் ஊக்கிர் தெய்வம் ஆவார். இங்கு வரும் பக்தர்கள் மாசாணி அம்மனிடம் குறைகளை எழுதி சூசாரிடம் பக்தர் அதை தர அம்மன் நிவர்த்தி செய்கிறார். பில்லி சூனியம் போன்ற அமானுஷி சக்திகளை இருந்து காக்க ஊக்கிர தெய்வமான மாசாணி அம்மனை வழங்கினால் நலம் பயக்கும் என் நம்பிக்கையாகும்.